ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 18 வயது உட்பட்டவருக்கு சொத்து எழுதி வைக்கலாமா? அதற்கு அவர்கள் கையெழுத்து போடணுமா? அந்த பத்திரத்தை எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஃபார்மெட்டில் டைப் பண்ணுறது, அதை ஆன்லைனில் எப்படி பதிகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சொத்து எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எழுதி வைக்கலாம். அதாவது அவங்களுக்கு கார்டியனாக யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். அவங்க அப்பாவோ அம்மாவோ, இல்லை அப்பா அம்மா இல்லாதவங்க தாத்தா பாட்டிகளோ யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு கார்டியனாக இருந்தால் போதும். நம்ம அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கலாம். கிரையமாக 18 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எழுதி வைக்கலாம். அதாவது தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய அப்பா ஒரு சொத்து எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு கார்டியனாக அவங்க அம்மாவை போட்டு கூட அவங்க அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி கிரையமாக வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க பத்திரத்தில் கையொப்பம் போடணுமா அப்படின்றது இருக்குது. கையெழுத்து அவங்க போடணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு கார்டியனாக யார் வராங்களோ அவங்க கையெழுத்து போட்டால் போதும். அந்த பத்திரத்தை எப்படி ஃபார்மெட்டில் டைப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் என்ன பத்திரமா அவங்களுக்கு கொடுக்குறீங்க, கிரையமாக இருந்தால் கிரையம், செட்டில்மெண்ட்டாக இருந்தால் செட்டில்மெண்ட் அப்படின்றத போட்டுக்கோங்க. எந்த வருஷம் தேதி அப்படின்னு போட்டுக்கோங்க. மேலே என்ற முகவரியில் வசிக்கும் அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல அதாவது கார்டியனாக யார் இருக்காங்க அப்படின்றத மேலே அங்கே அட்ரஸ் கொடுக்கணும். என்ற முகவரியில் வசிக்கும் அவங்க அப்பா பேர், அவங்களோட பேர் ஆகிய நான் கார்டியனாக மட்டும் இருக்க. இது அந்த பையனுக்கு மட்டும் அந்த சொத்து எழுதி வைக்கிறதுனால நம்ம கார்டியனாக மட்டும் இருக்குன்னு போட்டிருக்கோம். இதுவே அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்தை எழுதி வாங்குறதா இருந்தால் தனக்காகவும் தன் மைனர் மக்களுக்காகவும் அப்படின்ற வாசகம் அந்த இடத்துல வரும். அடுத்த ஃபார்மேட் நான் அதை எப்படி போகணுன்றதை சொல்கிறேன். இப்போ கார்டியனாக மட்டும் இருக்க, மேற்படி முகவரியில் வசித்து வரும் எனது மகனுமான மைனர் சுமார் என்ன வயசுன்னு நான் சும்மா போட்டிருக்கேன். 18 வயசுக்கு உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே மைனர் சுமார் அந்த இடத்துல போடணும். வயதுள்ள பொண்ணோ பையனோ, செல்வனார் செல்வி அப்படின்னு அவங்களோட போட்டுக்கிட்டு அவங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. மேலே யாரோட கார்டியனாக போட்டிருக்கீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு அவர்களுக்கு அப்படின்றத போட்டுக்கோங்க. அடுத்து எழுதி கொடுக்குறவங்க அட்ரஸ் எல்லான்றதை போட்டுக்கோங்க. ஆகிய நான் எழுதி கொடுத்த சுத்த கிரைய பத்திரம் என்னவென்றால், அடுத்து வர ஃபார்மெட் எல்லாமே நான் ஆல்ரெடி எப்படி ஒரு பத்திரம் டைப் பண்ணணும், எப்படி ஃபார்மெட்டில் டைப் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதே ஃபார்மெட்டில் தான் வரும். நான் ஒன்ஸ் மோர் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். இதனடியில் சொத்துக்கள் எனக்கு கடந்த எந்த தேதியில் எந்த ஆஃபீஸில் என்ன ஆவணமாக பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. உங்கள் பேரில் பட்டா பெயர் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அந்த பட்டா அது எந்த கிராமத்தில் இருக்குது, தனிப்பட்டாவா கூட்டுப்பட்டாவா எல்லாத்தையுமே காமிச்சிக்கோங்க. கீழே உங்களோட சொத்து மதிப்பை நம்பர்லையும் கீழே வேர்ட்ஸ்லையும் போட்டுக்கோங்க. இந்த மற்ற எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இது கம்பல்சரி ஃபார்மேட் இது எல்லாமே இருக்கணும். நிறைய சொத்து விவரம் அப்படின்றதுல உங்களோட சொத்து விவரத்தை போட்டுக்கோங்க. கீழே சாட்சிகள் 2 சாட்சிகள் போட்டுக்கணும். இப்படி ஃபார்மெட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். எப்படி லாகின் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பதிவு செய்தலில் போயிட்டு ஆவணப்பதிவில் கிளிக் பண்ணிங்கன்னா வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம், அதுக்குள்ளே ஆவணத்தின் தன்மை என்ன ஆவணமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்யன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் அதில் ஆஃபீஸு எந்த வருஷம், டாக்குமெண்ட் நம்பர், புத்தகம் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி தொடர்ந்து மற்றும் செயல்பாட்டினை தொடர்க அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கட்சிக்கார விவரங்களில் எழுதி கொடுப்பவரில் உங்களோட எழுதி கொடுக்குறவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேர்க்க அப்படின்றத கொடுத்திங்கன்னா எழுதி கொடுக்குறவங்க அட்ரஸ் சேர்ந்துடும். அடுத்து எழுதி வாங்குறவங்கள நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைனரோட நேம் சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட இதில் செல்வன் செல்வி அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்பா பேர் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு இதில் கம்பல்சரி கேட்காது, அட்ரஸ் மட்டும் கேட்கும். அட்ரஸ் கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரதிநிதி விவரங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களா எழுதி வாங்குறவங்களுக்கு நீங்கள் கார்டியனாக போடுறீங்களா அப்படின்றது இருக்கும். ஆவணத்தாரரில் அதை நீங்கள் எழுதி வாங்குறவங்க அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த ஆவணத்தாரரின் பெயர் அப்படின்றதுல இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இளவரின் காப்பாளர் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கார்டியனாக யாராக வரீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கணும். அவங்களோட ஃபோன் நம்பரோட கொடுக்கணும். கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து சாட்சி விவரங்கள் வரும். பத்திரத்தை யார் வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து எப்பயும் போல் சொத்து விவரம் வரும். அதுக்கப்புறம்
மாற்றுத் தொகை அது எல்லாமே வரும். அதெல்லாம் எப்படி போடணும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உடன்படிக்கை விவரங்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கடைசியில் ஆவண மதிப்பீடு அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிபி வாங்கிடலாம். அதை எப்படி டோக்கன் போடணும்னா வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.